ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? பாண்டிச்சேரியில் ஒரு செம்மையான சீப் அண்ட் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டோட நான் வந்திருக்கேன். ஸ்பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்க ரெஸ்டாரண்டோட பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி ஹவுஸ். இவங்க 67 வருஷம் பாரம்பரியமான ஒரு ஹெரிட்டேஜ் ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம். இத்தனை வருஷமா இவங்க சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்றதுக்கு காரணம் இவங்களோட சீப் அண்ட் பெஸ்ட் மெனு பிரைஸ்னே சொல்லலாம். அதனால தான் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இவங்க பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ட்ரிவாண்ட்ரம்ல இருக்கிற இவங்களோட பிரான்ச்சுக்கு ஆல்ரெடி நாங்கள் விசிட்டை போட்டுட்டோம். சரி, ஓகே, இந்த பாண்டிச்சேரி பிரான்ச்சில் என்னென்னலாம் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இவங்களோட இட்லி வடை சாம்பார் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக இவங்களோட ஸ்பெஷலான முட்டை தோசை எடுத்து சட்னியில் முக்கி சாம்பாரில் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கு பாருங்க. காலங்காத்தால அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. பூரி மசாலா கூட ஆயில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு ஹோம்மேட் ஃபீல் கொடுத்துச்சு. டீ காஃபி கூட ஒரு ப்ராப்பரான வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க டேஸ்ட்டு. ஃபைனலாக இவங்களோட லெமன் டீங்க. இந்த மாதிரி ஒரு லெமன் டீ நான் எங்கேயுமே டேஸ்ட் பண்ணது கிடையாது. இஞ்சியை க்ரஷ் பண்ணி போட்டது ஒவ்வொரு சிப்பு நம்ம குடிக்கும் போதும் பயங்கர ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ் நான் சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க. பாண்டிச்சேரி இந்தியன் காஃபி ஹவுஸ்னு கேட்டிங்கன்னா குழந்தை கூட அட்ரஸ் சொல்லிடும். ஸோ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றதுக்கு இது ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பாண்டிச்சேரி ட்ரிப் பிளான் பண்ணுறாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.